35வது ஸ்லோகம். ஹரிராகர்ண்ய தத்வாக்யம் சித்ரரூபஸ்ய பாரத ததேத்யுக்த்வா தூதம் தூதம் பிரேஷயாமாஸ சங்கரம். ஜனமேஜய ராஜாவே, சித்திரரூபன் சொன்னதை கேட்ட ஸ்ரீஹரி அப்படி ஆகட்டும் அப்படின்னு சொல்லிண்டு அந்த சிவதூதனை திரும்ப அனுப்பினார். 36வது ஸ்லோகம். கதே தூதேத பகவான் வைகுண்டாத் காம சம்யுதா ஜகாம திருத்வா தத்ராஷு வாஜிரூபம் மனோகரம். அந்த தூதன் அங்கேருந்து போனதுக்கு அப்புறமா அழகான ஒரு குதிரையோடு ரூபத்தை സ്വീകരിச்சுண்டு பகவான் ஸ்ரீஹரி வைகுண்டத்திலேருந்து லக்ஷ்மி தேவியை பார்க்கறதுக்கான ஆசையோடு கூடிட்டு கிளம்பினார். 37வது ஸ்லோகம். யத்ர சா படவா ரூபம் கிருத்வா தபதி சிந்துஜா விஷ்ணுஸ்தம் தேசமாசாத்ய தாமபஷ்யத்தயீம் ஸ்திதாம். സമുദ്രപുത്രിയാണ് ലക്ഷ്മി ദേവി തപസ് ചെയ്യற സ്ഥലത്തിൽ എത്തിച്ചേർന്ന വിഷ്ണു പെൺകുതിരയോട് രൂപ സ്വീകരിച്ച് തപസ് പണറ തന്നോട് മனைவியை பார்த்தார். 38வது ശ്ലോകം. സാവിത്തം വീക്ഷ്യ ഗോവിന്ദം ഹയരൂപധരം പദിം ജ്ഞാത്വാ വീക്ഷ്യ സ്ഥിതാ സാധ്വി വിസ്മിതാ സാശ്രുലോചന. லக்ஷ்மி தேவியும் குதிரையோடு ரூபத்தில் இருக்கிற தன்னோட கணவரான கோவிந்தனை தெரிஞ்சுண்டா. கணவரை ஆச்சரியத்தோடு கூடிட்டு பார்த்துட்டு நின்ன அந்த உத்தம பத்னியோடு கண்கள் எப்படி நரைஞ்சு வழிஞ்சுது. 39வது ஸ்லோகம். தயோஸ்து சங்கமஸ்தத்ர பிரவருத்தோ மன்மதார்த்தயோ காளிந்தி தமசா சங்கே பாவனே லோக விஸ்ருதே. ரொம்ப ரொம்ப புனிதமாயிருக்கிற உலக புகழ் இருக்கிற அந்த காளிந்தி தமசா சங்கம ஸ்தானத்தில் வச்சு அவ ரெண்டு பேரும் கூடி சேர்ந்தா. 40வது ஸ்லோகம். சகர்பாசா ததா ஜாதா படவா ஹரிவல்லபா சுஷுவே சுந்தரம் பாலம் தத்ரைவ சா குணோத்தரம். பெண் குதிரையோடு ரூபம் இருக்கிற ஹரிபத்னி அப்போது கர்ப்பிணி ஆயித்திருந்தா. அழகும் உத்தம குணம் இருக்கிறதுமான ஒரு பாலனை ஹரிபத்னி பிரசவிச்சா. 41வது ஸ்லோகம். தாமாஹ பகவான் வாக்கியம் பிரஹஸ்ய சமயாஸ்ரிதா தியஜாத்ய பாடவம் தேகம் பூர்வதேஹா பவாதுனா. வைகுண்டத்துக்கு போறதுக்கு சமயமாயாச்சு அப்படின்னு தெரிஞ்ச பகவான் புன்னகையோடு கூடிட்டு அவகிட்ட சொன்னார், குதிரையோடு ரூபத்தை வேண்டான்னு வச்சுட்டு முன்னால இருந்தா மாதிரி லக்ஷ்மி தேவியோட ரூபத்தை ஸ்வீகரிச்சுக்கோ அப்படின்னு. 42வது ஸ்லோகம். கமிஷ்யாவ ஸ்வவைகுண்ட மாவாம் கிருத்வா நிஜம் வபு திஷ்டத்வத்ர குமாரோயம் த்வயா ஜாத சுலோச்சனே. நமக்கு சொந்த ரூபத்தை ஸ்வீகரிச்சுண்டு வைகுண்டத்துக்கு போலாம். பிரியமானவளே, நீ பிரசவிச்ச இந்த குழந்தை இங்கேயே இருக்கட்டும். லக்ஷ்மி தேவி அதுக்கான பதில் சொன்னா. லக்ஷ்மி ருவாஜா. 43வது ஸ்லோகம். ஸ்வதேஹ சம்பவம் புத்ரம் கதம் ஹித்வா வ்ரஜாம்யஹம் ஸ்நேஹ சுதுஸ்த்யஜ காமம் ஸ்வாத் ஆத்மஜஸ்ய சுரர்ஷபா. ஸ்வதேஹ சம்பவம் புத்ரம் கதம் ஹித்வா வ்ரஜாம்யஹம் ஸ்நேஹ சுதுஸ்த்யஜஹ காமம் ஸ்வ ஆத்மஜஸ்ய சுரர்ஷபா. எனக்குண்டான இந்த குழந்தைய வேண்டான்னு வச்சுட்டு நான் எப்படி போவேன்? தேவர்களோடெல்லாம் ஈஸ்வரா
சொந்தம் புத்திரன் கிட்ட இருக்கிற வாத்சல்யத்தை வேண்டான்னு வைக்கிறதுக்கு எந்த ஒரு அம்மாவுக்கும் பிரயாசமாக்கும் முடியாத விஷயமாக்கும். பூலோகத்துல வந்து குதிரையாயிட்டு ரூபம் സ്വീകരിച്ച് நான் தபசு பண்ணிட்டு இருந்தேன். நீங்கள் குதிரையாயிட்டு ரூபம் எடுத்து இங்க வந்து நம்ம 2 பேரும் கூடி சேர்ந்து இந்த பூலோகத்துல நமக்கு ஒரு குழந்தை உண்டாயிருக்கு. நான் பிரசவிச்ச இந்த குழந்தைய விட்டுட்டு வரதுக்கு எனக்கு தோண மாட்டேங்கிறது. 44வது ஸ்லோகம். காகதிஸ்யாதமே ஆத்மன் பாலஸ்யாஸ்ய நதி தடே அநாதஸ்யா சமர்த்தஸ்ய விஜனேல்பதனோரிஹா. பிரபோ, விஜனமான இந்த நதி தீரத்துல இந்த குழந்தைய உபேட்சிச்சுட்டு போனா, ஆருமில்லாத்த, எந்த வேலையும் பண்ணறதுக்கு சாதிக்காத்த, சாப்பாடு தேடிண்டு நடக்கிறதுக்கு கூடியும் சாதிக்காத்த இந்த பிஞ்சு குழந்தையோட கதி என்ன ஆகும்? இப்பதானே இந்த குழந்தை பிறந்திருக்கு, இதை எப்படி உபேட்சிச்சுட்டு போவேன்? 45வது ஸ்லோகம். அநாஸ்ரயம் சுதம் த்யக்த்வா கதம் கந்தும் மனோ மம சமர்த்தம் சதயம் சுவாமின் பவேதம்புஜலோஜனா. அம்புஜலோஜனா, தாமர கண்ணா, எந்த ஒரு ஆசிரியமும் இல்லாதக்கு இந்த குழந்தைய உபேட்சிச்சு போறதுக்கு எனக்கு முடியலை. என்னோட மனசு அப்படிங்கிறது ரொம்ப சாஃப்டாக்கும், கருணை இருக்கிற மனசாக்கும். அப்படி இருக்கிற என்னால எப்படி இது சாதிக்கும்? 46வது ஸ்லோகம். திவ்யதேஹௌ ததோ ஜாதௌ லக்ஷ்மீநாராயணாவுபௌ விமானவர சம்விஷ்டௌ ஸ்தூயமானௌ சுரைர்திவி. அவ 2 பேரும் குதிரை ரூபம் தரிச்சவ 2 பேரும் அப்போது திவ்ய தேகம் സ്വീകരിച്ച ലക്ഷ്മി നാരായണர்களாയി തീർந்த உத்தம விமானத்தில, புஷ்பக விமானத்தில ஏறி உட்கார்ந்த அவளை பார்த்து தேவர்கள் ஸ்துதிச்சா. இந்த பூலோகத்தில இருக்கிற குதிரையோட ரூபத்தை வெடிஞ்சு திவ்யமான லக்ஷ்மி நாராயண ரூபத்தை സ്വീകരിச்சா. அவ 2 பேரும் அவளுக்கு வைகுண்டத்துக்கு போறதுக்கு ஆயிட்டு உத்தமமான புஷ்பக விமானம் அங்க வந்து நின்னுது. அதுல ஏறி உட்கார்ந்துட்டு இருந்த அவளை பார்த்து தேவர்கள் எல்லாம் ஸ்துதிச்சா. 47வது ஸ்லோகம். கந்துகாமம் பதிம் பிராஹா கமலா கமலாபதே கிருஹாணேமம் சுதம் நாதா நாஹம் சக்தாஸ்மி நாபிதோ. அந்த விமானம் கிளம்புறதுக்கு ரெடி ஆனோட லக்ஷ்மி தேவி தன்னோட கணவர்கிட்ட சொன்னா, நாதா, இந்த குழந்தைய கூடி எடுத்துக்கலாம், எனக்கு இந்த குழந்தைய விட்டுட்டு போறதுக்கு சாதிக்கலை. 48வது ஸ்லோகம். பிராண பிரியோஸ்தி மே புத்ரா காந்தியா த்வல்ச திருஷ பிரபோ கிரஹீத்வைனம் கமிஷ்யாவோ வைகுண்டம் மதுசூதனா. பிரபோ, ரொம்ப தேஜஸா இருக்கிற உங்களுக்கு துல்லியனான இந்த புத்திரன் எனக்கு பிராண பிரியனாக்கும். மதுசூதனா, இவனையும் கூட்டிட்டு நமக்கு வைகுண்டத்துக்கு போலாம் அப்படின்னு லக்ஷ்மி தேவி ரிக்வெஸ்ட் பண்ணினா, அதுக்கு பகவான் மகாவிஷ்ணு பதில் சொல்லறார். அதனால ஹரிருவாஜா. 49வது ஸ்லோகம். மா விஷாதம் பிரியே கர்த்தும் த்வமர்ஹசி வரானனே திஷ்டத்வயம் சுகேனாத்ர ரட்சாமே விஹிதாத்விஹா. ஹே சுந்தரி, அழகி, நீ சங்கடப்படேண்ட காரியமொன்னுமில்லை. இந்த குழந்தை இங்க சுகமாயிட்டு படுத்துட்டு இருக்கட்டும். இவனை காப்பாற்ற வேண்டினதுக்கெல்லாம் என்ன செய்யணுமோ அதெல்லாம் நான் செஞ்சிருக்கேன். 50வது ஸ்லோகம். காரியம் கிமபி வாமோரோ வர்த்ததே மகதல்புதம் நிபோத கதயாம் யத்ய சுதஸ்யாத்ர விமோசனே.
அழகி லக்ஷ்மி தேவி ஆச்சரியகரமான ஒரு பெரிய காரியம் இதுக்கு பின்னால உண்டு, தேவகாரியம் இருக்கு இதுக்கு பின்னால, இந்த குழந்தைய இங்க விட்டுட்டு போறது என்னதாக்கும் எதனாலையாக்கும் அப்படிங்கிற விஷயத்த நான் உனக்கு அப்புறமா சொல்லித்தரேன்னு கேட்டுக்கோ. அதை ஷார்ட் ஆயிட்டு நான் இப்பவும் சொல்லுறேன். 51வது ஸ்லோகம். துர்வசுர்நாம விக்யாதோ யயாதி தனுஜோ புவி ஹரிவர்மேதி பித்ராஸ்ய கிருதம் நாம சுவிஸ்ருதம். பூமியில யயாதியோட புத்திரனாயிட்டு துர்வசு அப்படின்னு புகழ்பெற்ற ஒருத்தர் இருக்கார். அப்பா அவனுக்கு ஹரிவர்மா அப்படின்னு ரொம்ப ரொம்ப புகழ் இருக்கிற பேராக்கும் கொடுத்தது. 52வது ஸ்லோகம். சராஜா புத்திரகாமோத்ய தபஸ்தபதி பாவனே தீர்த்தே வருஷசதம் ஜாதம் தஸ்ய வை குர்வதஸ்தபா. அந்த ராஜா புத்திரனை ஆசைப்பட்டு புனிதமான இந்த தீர்த்தஸ்தானத்துல தபசு செய்யறதுக்கு தொடங்கிட்டு இப்போ 100 சம்பல்சரமாயிருக்கு. 53வது ஸ்லோகம். தஸ்யார்த்தே நிர்மித புத்ரோ மயாயம் கமலாலயே தத்ர கத்வா நிருபம் சுப்ரோ பிரேரயிஷ்யாமி சாம்பிரதம். அவருக்காகவாக்கும் இந்த குமாரனை நான், இந்த குழந்தைய நான் சிருஷ்டிச்சது. நான் அங்க போய் அந்த ராஜாவை இந்த குழந்தைய வந்து எடுத்துக்கிறதுக்கு பிரேரணை பண்றேன் அப்படின்னு பகவான் மகாவிஷ்ணு லக்ஷ்மி தேவிகிட்ட சொன்னார். இந்த குழந்தை நமக்காக கிடையாது, அந்த ராஜாவுக்கு ஆயிட்டாக்கும் இங்க நான் இந்த குழந்தைய சிருஷ்டிச்சது, நீ கவலைப்படாதே. அந்த ராஜா இந்த குழந்தைய கூட்டிட்டு போறதுக்கு ஆயிட்டு அந்த ராஜாவை நான் பிரேரணை பண்றேன். 54வது ஸ்லோகம். தஸ்மை தாஸ்யாம்யஹம் புத்ரம் புத்திரகாமாய காமினே கிரஹீத்வா ஸ்வக்ரஹம் ராஜா பிராபயிஷ்யதி பாலகம். புத்திரனை ஆசைப்பட்டு இருக்கிற அந்த ராஜாக்கு நான் இந்த புத்திரனை கொடுப்பேன். அவர் இந்த குழந்தைய அவரோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவர், அவரோட சொந்தம் புத்திரனாயிட்டு வளர்த்துவர். வியாச உவாச்ச. 55வது ஸ்லோகம். அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கறத வியாச பகவான் ஜனமேஜயனுக்கு சொல்றார். இத்யாஸ்வாஸ்ய பிரியாம் பத்மாம் கிருத்வா ரட்சாம் ச பாலகே விமானவரமாருஹ்ய பிரயயௌ பிரியயா சஹா. இப்படி சொல்லிட்டு ஹரி பிரியா இருக்கிற மனைவிய சமாதானப்படுத்தினார். புத்திரனுக்கு சம்ரட்சணம் கொடுத்துட்டு உத்தமமான விமானத்தில் ஏறி உட்காந்துட்டு பிரிய பத்னியோடு கூடிட்டு வைகுண்டத்துக்கு யாத்திரையானார். இப்படி சொல்லிட்டு ஷஷ்ட ஸ்கந்தத்துல 19வது அத்தியாயம் முடிவடைகிறது.